கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நித்தியமாக இயேசுவோடு பரலோகத்தில் தான் வாழப்போகிறோம். எனவே நாம் வாழப்போகிற அந்த பரலோகத்தை பற்றி தெரிந்து கொள்ள எல்லோருக்குமே மிக மிக ஆர்வமாகத்தான் இருக்கும். இந்த பதிவிலும் கூட பரலோகத்தில் நாம் என்ன மொழியில் பேசுவோம் என்பதையும், அங்கே மிருகங்களும் இருக்குமா என்பதை குறித்தும் பார்ப்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களில், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் என்று எழுதப்பட்டுள்ளது. வேதத்தில் 3ஆம் வானம் என்பது பரதீசு என்று சொல்லப்படுகிறது. பரதீசு என்பது மரித்த பரிசுத்தவான்கள் இளைப்பாறுகிற இடம். இந்த பரதீசு பரலோகம் அல்ல, ஆனால் பரலோகத்தின் தன்மையுடையது. கர்த்தருடைய வருகைக்கு பிறகு பரதீசு என்ற இடமும் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தின் ஒரு பகுதியாக இணைக்கப்படலாம். ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பரதீசின் மத்தியில் ஜீவ விருட்சம் இருப்பதாகவும், அதே போல் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும் புதிய எருசலேமின் வீதியிலும் ஜீவ விருட்சம் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏன் இதை சொல்கிறோம் என்றால், பரதீசில் நடக்கிற விஷயங்கள் பரலோகத்திலும் நடக்கும் என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான். அதாவது பவுல் 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அங்கே பேசப்படுகிற வார்த்தைகளை அவரால் கேட்க முடிந்திருக்கிறது. ஆனால் அதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த பாஷையை மனிதர்கள் இதுவரை பேசியதில்லை, அதை மனிதர்களால் பேசவும் முடியாது என்றும் சொல்கிறார். மேலும் அந்த பாஷை வாக்கு கெட்டாதது, அதாவது அது எப்படி இருந்தது என்பதை வார்த்தையால் சொல்லவே முடியாது என்றும் கூறுகிறார். பவுல் மிக அதிகமாக படித்தவர் என வேதமே சொல்கிறது. அவர் பூமியில் அதிக பாஷைகளை பேசியவர், ஆவியின் அந்நிய பாஷைகளையும் பேசியவர். அவராலேயே தான் கேட்ட அந்த பரலோக வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த பாஷை பூமியில் மனிதர்களால் பேசப்படுகிற பாஷையே அல்ல, அதை மனிதர்களால் பேச முடியாது. அது மனிதனுடைய வாக்குகளுக்கு எட்டாதது, அப்பாற்பட்டது என்று சொல்கிறார். அதாவது பரலோகத்தில் பூமியில் இப்போது மனிதர்கள் பேசுகிற எந்த மொழியும் அங்கே இருக்காது. அங்கே நாம் தமிழிலோ ஆங்கிலத்திலோ வேறு எந்த மொழியிலோ பேச முடியாது. இந்த பூமியில் உள்ள எந்த மொழியும் அங்கே இருக்காது. அப்படி என்றால் நாம் பரலோகத்தில் பேசவே மாட்டோமா என நினைக்கக்கூடாது. அங்கே நாம் இயேசுவோடும் மற்ற எல்லா பரிசுத்தவான்களோடும் பேசி மகிழ்வோம், சந்தோஷமாய் ஆர்ப்பரிப்போம், தேவனை துதித்து ஆராதிப்போம். ஆனால் தமிழில் அல்ல, பரலோக பாஷையில் பேசுவோம். அது என்ன பரலோக பாஷை, எப்படிப்பட்டது என்பதைத்தான் ஆரம்பத்தில் பார்த்தோம். பரலோகத்தில் நாம் மறுரூப சரீரத்தில் இருப்போம். பரலோகம் இந்த பூமியின் தன்மையுடையது அல்ல. இந்த பூமியும் இதிலுள்ள பாஷைகளும் அழிந்து ஒளிந்து போகும். அதாவது இந்த பூமியிலிருந்து உருவாக்கப்பட்ட எல்லாமே அழிந்து போகும். நாமும் பரலோகத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப மறுரூபமாக்கப்பட்டு விடுவோம். நம்முடைய மறுரூப சரீரம் எப்படி அழிவில்லாததோ அதேபோல் நாம் பரலோகத்தில் பேசுகிற பாஷையும் அழிவில்லாததாய் இருக்கும். நம்முடைய மண்ணான சரீரம் எப்படி அழிவுள்ளதோ அதேபோல் நாம் இங்கே பேசுகிற எல்லா மொழிகளும் பூமியோடு அழிந்து ஒளிந்து போகும். நாம் இப்போது இருப்பது போல் பரலோகத்தில் இருக்க போவதில்லை. அங்கே முழுவதும் வித்தியாசம். நம்முடைய சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்டது. பரலோக மேன்மைகள் அவ்வளவு மேன்மையுள்ளது. இப்போது நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மோடு நம்முடைய மொழியில் அவருடைய மொழிகளில் பேசுகிறார். காரணம், அவர் பரலோக பாஷையில் நம்மிடம் பேசினால் நமக்கு இந்த சரீரத்தில் அதை புரிந்து கொள்ளவே முடியாது என்பதால் தான். எப்படி இந்த மாம்ச கண்களால் தேவனின் பரலோக சாயலை பார்க்க முடியாதோ அதே போல்தான் இந்த மாம்ச கண்களால் தேவனை கண்டால் மனிதன் செத்து விடுவான் என்று வசனம் சொல்கிறது. ஆனால் பரலோகத்தில் நாம் அவருக்கு ஒப்பாய் மறுரூபமாக்கப்படுவதால் அந்த கண்களால் மறுரூப சரீரத்தால் மட்டுமே இயேசுவை பார்க்க முடியும், தேவனை பார்ப்போம். அதே போல்தான்
மறுரூப சரீரத்தால் மட்டுமே பரலோக பாஷையை பேச முடியும், புரிந்து கொள்ள முடியும். நமக்கு அந்த பூரணமான ஞானத்தை பரலோகத்தில் தேவன் தருவார். இனி பரலோகத்தில் மிருகங்கள் இருக்குமா? மிருகங்கள் மரித்த பிறகு பரலோகத்திற்கு போகுமா? நம்முடைய செல்ல பிராணிகள் எல்லாம் பரலோகத்திற்கு வருமா என்பதை குறித்து பார்ப்போம். பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களில் எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது, உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார் என்று எழுதப்பட்டுள்ளது. மிருகங்கள் மனிதனுக்கு ஒப்பானவைகள் அல்ல. மனிதனுக்குள் என்றுமே அழியாத ஆத்துமா இருக்கிறது. ஆனால் மிருகங்களுக்கு ஆத்துமா கிடையாது. மிருகங்கள் பரலோகத்திற்கு போக முடியாது, போகாது. அதேபோல் மிருகங்கள் நரகத்திற்கும் போகாது. நம்முடைய செல்ல பிராணிகளாகிய நாய், பூனைகளும் அப்படித்தான் பரலோகத்திற்கு போகாது. மிருகங்கள் மரித்த பிறகு அவைகளின் சரீரமும் ஆவியும் இந்த பூமியிலே இறங்கும் என்றால் இந்த மண்ணோடு அழிந்து போகும். அவை மரித்த பிறகு அவற்றிற்கு ஒன்றுமில்லை. இயேசு மனிதர்களுக்காகத்தான் தன் ஜீவனை கொடுத்தார், இரத்தம் சிந்தினார், தமது சாயலில் மனிதனை உருவாக்கினார். ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து மரித்தால் அவனுடைய ஆத்துமா இயேசுவின் வருகையில் பரலோகத்திற்கு போகும், நித்தியமாய் அழிவில்லாமல் வாழ்வான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் துன்மார்க்கமாய் பூமியில் வாழ்ந்து மரிக்கிற ஒருவன் நியாய தீர்ப்பு நாளில் நரகத்திற்கு போவான். அங்கே அவன் அழிவில்லாமல் நித்தியமாய் வாதிக்கப்பட்டு வேதனையை அனுபவிப்பான். ஆனால் மிருகங்கள் அப்படி அல்ல. அவை மரித்த பின் அவற்றிற்கு ஒன்றும் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம் ஏறி வந்தது என்று சொல்லப்பட்டுள்ளதே என நினைக்கக்கூடாது. அந்த மிருகம் என்ற வார்த்தை உருவக சொல், அந்தி கிறிஸ்துவை குறிக்கும். ஒரிஜினல் மிருகத்தை குறிக்கும் வார்த்தை அது அல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களில் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் உட்புறத்திலும் பிற்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. 1ஆம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன என சொல்லப்பட்டுள்ளது. இது யோவானுக்கு காட்டிய பரலோக தரிசனம் தானே. அங்கே ஜீவன்கள் இருக்கின்றன, அதுவும் பூமியில் உள்ள மிருகங்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதே என யோசிக்கக்கூடாது. இந்த 4 ஜீவன்கள் என்பவை மிருகங்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவற்றிற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. மேலும் இந்த ஜீவன்கள் என்பவை பரலோகத்தில் உள்ள அதிக பவர் உள்ள தேவ தூதர்களைப் போல, அதாவது கேருபீன்கள், சேராபீன்கள் போன்ற ஒருவித விசேஷித்த தூதர்கள் என்று நம்பப்படுகிறது. அவைகளின் சாயல் காளை என்றோ கழுகு என்றோ சொல்லப்படவில்லை, அவைகளைப் போல என்றுதான் சொல்லப்பட்டுள்ளது. யோவான் தரிசனத்தில் பார்க்கும்போது அவரால் அவற்றின் தோற்றத்தை விளக்கி சொல்ல முடியவில்லை. காரணம், அப்படிப்பட்ட தோற்றத்திலும் சாயலிலும் பூமியில் எதுவும் இல்லை. அவர் அதற்கு முன்பு பூமியில் அப்படி எதையும் பார்த்ததும் இல்லை. ஆனால் அவற்றின் சாயல் வித்தியாசமாயிருக்கிறது. யோவான் தான் கண்ட பரலோக தரிசனத்தை எழுதியே ஆக வேண்டும். அதனால் அவர் எருதை போல கழுகை போல இருந்தது என்று சொல்கிறார். எனவே பூமியில் உள்ள எந்த மிருகமும் பரலோகத்தில் இருக்கவே இருக்காது. மறைவானவை நம்முடைய தேவனுக்கே உரியது. நாம் பரலோகத்திற்கு போன பிறகுதான் எல்லாம் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். பூமியில் மனிதர்களுக்காகத்தான் மிருகங்களை தேவன் உருவாக்கினார். ஒருவேளை பரலோகத்திலும் தேவன் நமக்காக பரலோக தன்மையில் உள்ள மிருகங்களை அங்கே உருவாக்கலாம். உருவாக்குவார் என நான் சொல்லவில்லை, இருக்கலாம் என்றுதான் சொல்கிறேன். ஆனால் பூமியில் உள்ள எந்த மிருகமும் அங்கே போகாது, இருக்கவும் செய்யாது. நமக்கு பல சுவாரஸ்யங்களை தேவன் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அந்த மேன்மையான பரலோகத்திற்கு இயேசுவின் வருகையில் போக ஆயத்தமாவோம். ஆமேன்.